அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 4 2025 6ஆம் வகுப்பு குடிமையியல் தலைப்பில் முதல் பாடம் தான் இப்போ பார்க்க போகிறோம். பன்முகத்தன்மை. பாடத்தோட பேர் என்ன? பன்முகத்தன்மை. பாடத்தோட பெயர் பன்முகத்தன்மையினை அறிவோம். பன்முகத்தன்மைனா என்ன? ஃபஸ்ட்டு, இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களுக்கும் வெவ்வேறு மொழிகள் இருக்கும், வெவ்வேறு கல்வி கலாச்சாரங்கள் முறைகள் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வோடு இருக்கோம்ல, அதைத்தான் பன்முகத்தன்மைன்றாங்க. நில அமைப்பில் பன்முகத்தன்மை இருக்கும். ஒருத்தவங்க மலையில் குடியிருப்பாங்க, ஒருத்தவங்க சமவெளியில் குடியிருப்பாங்க, ஒரு சில பேர் கடல் பக்கத்தில் குடியிருப்பாங்க, ஒரு சில பேர் ஆற்று பக்கத்தில் குடியிருப்பாங்க. அப்போ நில அமைப்பில் வெவ்வேறு விதங்களில் பன்முகத்தன்மையை காட்டுறாங்க. அதே மாதிரி சமூக பன்முகத்தன்மை ரெண்டாவது கேட்டகரி இருக்குது இந்த பாடத்தில். அது என்ன சமூகம்னா, மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட குழு தான் சமூகம். அந்த சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு மாணவர் இருப்பார், ஒரு அரசியல் விமர்சகர் இருப்பார், ஒரு அரசியல்வாதி இருப்பார். இப்படி வெவ்வேறு விதங்களில் மக்கள் ஒன்றிணைந்து தான் அந்த சமுதாயத்தை கட்டமைக்கணும். அதுதான் சமூக பன்முகத்தன்மை. மூணாவது ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது, மொழிசார் பன்முகத்தன்மை. அந்த மொழிசார் அப்படின்னாலே இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. அப்போ வெவ்வேறு மொழிகளுக்கான வெவ்வேறு நடனங்கள் இந்தியாவில் இருக்கும். பட் இருந்தாலும் அத்தனையும் கடந்து இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை போல் இந்தியான்ற ஒற்றை உணர்வோடு நம்ம வாழ்கிறோம். அதைத்தான் மொழிசார் பன்முகத்தன்மைன்பாங்க. எல்லார் மொழியும் நமக்கு ஒன்று தான். அடுத்து ரொம்ப முக்கியமானது பண்பாட்டு பன்முகத்தன்மை. அது என்ன பண்பாடு? அடுத்தவங்களோட பண்பாடை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும். அதைத்தான் அந்த பண்பாட்டு சண்முகத்தன்மையில் சொல்லுவாங்க. அந்த பண்பாட்டு பன்முகத்தன்மைன்றது அவங்க கொண்டாடப்படும் அனைத்து வினாக்களுக்கும் நாம் அனைவரும் சமமாக மதித்து பாவிக்கணும். இதுதான் பின்னால் வேற்றுமையில் ஒற்றுமைன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு வருவார் டாக்டர் ஜவஹர்லால் நேரு. இந்த பாடத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாடம் நம்பர் 1 பன்முகத்தன்மையினை அறிவோம். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமையியலில் முதல் பாடம். கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடுவோம். பன்முகத்தன்மை என்றால் என்ன? பன்முகத்தன்மை என்பது நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்திருப்பினும் ஒற்றுமையாக வாழ்வதே பன்முகத்தன்மை எனப்படும். அப்போ பன்முகத்தன்மைனா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டகிரி இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையாக யூனிட்டியாக வாழ்வதான் பன்முகத்தன்மைன்றாங்க. பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் இருப்பினும் நாம் ஒற்றுமையாக வாழ்வதே பன்முகத்தன்மை. அப்போ இந்தியாவில் அனைத்து மதங்களுக்கும் சமமாக மதிப்பு கொடுக்குறாங்க. அதைத்தான் அந்த இடத்துல பன்முகத்தன்மைன்றாங்க. கேள்வி நம்பர் 2, இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக இருக்கிறது அல்லது தாயகமாக விளங்குகிறது? ஆன்சர் 5000 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 5000 ஆண்டுகள். அப்போ இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்துக்கே முன்னாடி சிந்துவெளி நாகரிகம்தான். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி, இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையை எத்தனை தலைப்புகளில் காணலாம்? இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையை எத்தனை தலைப்புகளில் காணலாம்? நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை என்பது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சில மக்கள் கடற்கரையோரம் குடியிருப்பாங்க, ஒரு சில மக்கள் சமவெளியில் குடியிருப்பாங்க, ஒரு சில மக்கள் மலை பிரதேசங்களில் குடியிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பை வச்சு தான் அவங்களோட பொருளாதார வாழ்க்கை இருக்குது. அப்போ அந்த நில அமைப்பு தான் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் போது அங்கே எல்லாருமே வெவ்வேறாக பிரிகிறோம். அதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. என்னதான் இருந்தாலும் இந்தியான்னு ஒரு உணர்வு வரும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்ல, அதைத்தான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அடுத்து சமூக பன்முகத்தன்மை. 3வது மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அடுத்து அதிகமாக மழை பொழியும் பகுதியான மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மேகாலயா. அப்போ இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யும் பகுதி எது? மவுண்ட் சின்ராம். சிரபுஞ்சின்னு சொல்லக்கூடாது, சிரபுஞ்சினா பழைய டேட்டா, அது மேகாலயாவில் தான் இருக்குது, அந்த டேட்டா கிடையாது. இப்போ
அப்போ அதிகமாக மழை பொழியும் பகுதியான மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயாவில். இதோட ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான கேள்வி சொல்கிறேனே, எங்கே ரயில் போக்குவரத்து கிடையாது அப்படின்னா மேகாலயாவில் ரயில் போக்குவரத்து கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, குறைவான மழைப்பொழிவு இருக்கும் இடம் ஜெய்சால்மர், அது எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். இப்போ தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். என்ன ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, இருங்க உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எங்கே பார்த்தோன்னு. இங்கே இருக்கு பாருங்கள், நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. இதைத்தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அப்போ அந்த நில அமைப்புன்றதில் 2 கேட்டகிரியை இங்கேயே நம்ம எடுத்துக்காட்ட வச்சு பார்த்துட்டோம். அதிகமாக மழை பெய்கிற பகுதியும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, மவுண்ட் சின்ராம் மேகாலயா மாநிலத்தில். கம்மியாக மழை பெய்யுது பாருங்கள் ஜெய்சால்மர், அது எங்கே இருக்குது? இந்தியாவோட நிலப்பகுதிக்குள்ளே தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பொருளாதாரத்தில் ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஒருத்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ குறைவான மலைப்பகுதி பொய்யும் இடமான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து, சமூக பன்முகத்தன்மையின் வகைகள் என்னென்ன? 2 தான், சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு, குடும்பம் மற்றும் சமூகம். அதெந்த சார்ந்து வாழ்தல், சகவாழ்வு, ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்திருத்தல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு மனிதன் இருக்கார், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கார், இல்லை ஒரு மாணவராக இருக்காங்க, யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு காய்கறி அடிக்க போவாங்க, காய்கறிகள் வாங்கணும். அப்போ காய்கறிகள் எங்கே விளைவிக்கப்படும்? விவசாயிட்டிருந்து விளைவிக்கப்படும். இப்படி ஒவ்வொருத்தரை சார்ந்து இருக்கிறதான் இந்த சமூக பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு. அப்போ அந்த சமூக பன்முகத்தன்மையின்றோட முதல் வகை எது அப்படின்னா சார்ந்து வாழ்தல், சகவாழ்வு. எல்லாத்தையும் சார்ந்து தான் வாழணும் அப்படின்றது. 2வது இருக்குது பாருங்கள், குடும்பம் மற்றும் சமூகம். இது ரொம்ப முக்கியம். பல குடும்பங்கள் சேர்ந்து தான் சமூகமாக மாறும். அடுத்த கேள்வியை தான், சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு என்றால் என்ன? நான் ஏற்கனவே அதை பதிவு செஞ்சுட்டேன். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்வது. நான் ஒன்லைனாக சொல்லிட்டேன், ஒரு மக்கள் இன்னொரு மக்களை சார்ந்து வாழ்கிறதுன்னு. இப்போ சங்க காலத்தில் பண்டமாட்டு முறை இருக்கும், உப்பை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நெல்லை வாங்குறது. அப்போ ஒன்று சார்ந்து தானே இருக்குது, அது மாதிரி தான் இதுவும். அப்போ சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு என்பது மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்வது தான் சார்ந்து வாழ்தல் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப சிம்பிள், கொஸ்டினே ஆன்சர் இருக்குது. சமூகத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம். ஏன் இந்த கேள்வியை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த குடும்பம்ன்ற வார்த்தையை பதிவு செஞ்ச ஒரே ஒரு நூல் எதுனா திருக்குறள் தான். அப்போ குடும்பம் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூலில் 4 2 சொல்லுக்குருதியும் குறிப்பிடுவாங்க. அதில் 2ன்றது திருக்குறள், 4ன்றது நாலடியார். இது 2மே 14 கீழ்கணக்கு நூல் தான், ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம். ஞாபகம் வச்சுக்கணும். குடும்பம் எத்தனை வகைப்படும்? அடுத்த கேள்வி. கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என 2 வகைப்படும். ஒன்று கூட்டு குடும்பம், இன்னொன்று தனி குடும்பம். அப்போ குடும்பத்திலேயே பன்முகத்தன்மை இருக்குது. ஒரு சில பேருக்கு கூட்டு குடும்பம் தான் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு தனி குடும்பம் தான் பிடிக்கும். அதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்தியா ஒரு டேஸ் நாடு, மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவுக்குன்னு ஒரு மதம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அரசோட கொள்கையின் அடிப்படையில் எந்த மதத்தையும் அரசு முன்னிறுத்தாது. அதைத்தான் அவங்க இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. இந்தியா ஒரு எந்த நாடு? மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்காக ஆதாரமாக விளங்கும் விழாக்கள் எவை? இந்தியாவோட பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக விளங்கும் விழாக்கள் பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, கும்பமேளா, புத்த பூர்ணிமா, ரம்ஜான், குருநானக் ஜெயந்தி, மகாவீரர் ஜெயந்தி, கிறிஸ்மஸ், ரக்ஷாபந்தன். இத்தனை விழாக்களும் பண்பாட்டு தன்மைக்கு எடுத்துக்காட்டு. அப்போ பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, கும்பமேளா, புத்த பூர்ணிமா, ரம்ஜான், குருநானக் ஜெயந்தி, மகாவீரர் ஜெயந்தி, இயேசுவோட பிறப்புவான கிறிஸ்மஸ்ஸு, ரக்ஷாபந்தன், இது அத்தனை விழாக்களும் தான் இந்தியாவோட பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஆதாரமாக விளங்கும் முக்கியமான விழாக்கள். இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது டாஸ் உரிமையாகும். அப்போ இந்திய மக்கள் நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறது என்ன உரிமை? ஃபண்டமெண்டல், அடிப்படை உரிமை ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ இந்திய அரசு எந்த ஒரு மதத்தை முன்னிறுத்தலை, எந்த மதத்தையும் மக்கள் அனைவரும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறது என்ன உரிமை?
அடிப்படை உரிமை, மக்களுக்கான அடிப்படை உரிமை. அதைத்தான் இங்கே கேள்வியில் வச்சுருக்கோம். இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது என்ன உரிமை? அது ஒரு அடிப்படை உரிமை. 13வது கேள்வி. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை முக்கிய மொழிகள் உள்ளன? 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை முக்கிய மொழிகள் உள்ளனனா 122 முக்கிய மொழிகள் உள்ளன. பிற மொழிகள் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 1599. அதாவது மக்கள் தொகை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படும். 1872 தான் 1872 தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க பிரிட்டிஷ் காலகட்டத்தில். தொடர்ந்து இதுவரை 15 முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதில் 14 தான் இங்கே கொடுத்துருக்குது. 14வது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை முக்கிய மொழிகள் உள்ளன? 122. பிற மொழிகள் எத்தனை? 1599. இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன? இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன? மொழி குடும்பம்னு கேட்டாலே 4 மொழி குடும்பங்கள். இந்தோ ஆரியன் மொழிகள், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். அப்போ இந்தோ ஆரியன் மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்த 4 மொழி குடும்பங்கள் தான் இந்த 1599 மொழிகள் உள்ளடக்கிய மொழி குடும்பமாகும். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான கேள்வி. பழமையான திராவிட மொழி எது? தமிழ். திராவிட மொழியை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம்னு. இங்கே பழமையான திராவிட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ். திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுனா தெலுங்கு. பின்னாடி அதுக்கு நான் டேட்டா காட்டுறேன். அதான் இது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின் அடிப்படையில் என்னென்ன மொழிகள் ஃபஸ்ட்டு 5 கேட்டகரியில் இருக்குது? ஹிந்தி, வங்கம், மராத்தி, தெலுங்கு, தமிழ். அப்போ நான் சொன்னேன் பாருங்கள், திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி. இங்கே திராவிட மொழி 2 தான், தெலுங்கும் தமிழும் தான். அப்போ இதில் தமிழ் 5.89, தெலுங்கு 6.93. அப்போ தெலுங்கு தான் அதிக மக்கள் பேசுகிறாங்க. அதை தான் இங்கே கேள்வியாக முன்னிறுத்துகிறேன். அப்போ திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டால் தெலுங்கு. ஆனால் பழமையான மொழி எதுன்னு கேட்டால் தமிழ். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அதுக்கேற்றாப்புல ஆன்சர் எழுதிக்கோங்க. அப்போ 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய மொழிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தி 43.63%, வங்காளம் 8.30%, மராத்தி 7.09%, தெலுங்கு 6.93%, தமிழ் 5.89%. திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கணும். 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழிகளும் அதுக்கான சதவீதமும். மொத்த மக்கள் தொகையில் தான் இவங்க இத்தனை % பேசுகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ % பேசுகிறாங்கன்னு தான் இங்கே டேட்டா கொடுத்துருக்கேன். அப்போ மொழி இந்த சைடு என்னது? மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ %? அப்போ இந்தி மொத்த மக்கள் தொகையில் எத்தனை பேர் பேசுகிறாங்க? 43.63%. வங்கத்தில் 8.03% மொத்த மக்கள் தொகையில். மராத்தி 7.09% மொத்த மக்கள் தொகையில். தெலுங்கு 6.93% மொத்த மக்கள் தொகையில். தமிழ் 5.89% மொத்த மக்கள் தொகையில். இது எல்லாமே மொத்த மக்கள் தொகையில் தான். 121 கோடியில் தான் இங்கே நான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தி, வங்கம், மராத்தி, தெலுங்கு, தமிழ். திருப்பி சொல்கிறேன், இந்தி, வங்கம், மராத்தி, தெலுங்கு, தமிழ். இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. அடுத்து, இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வருகை புரிந்த வெளிநாட்டவர் யார்? இந்தியாவிற்கு வணிகம் புரிய வருகை செய்த வெளிநாட்டவர். போர்ச்சுகீசியர்கள், போர்ச்சுகீஸருக்கு அப்புறம் டச்சுக்காரர்கள், டச்சுக்காரர்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேயருக்கு அப்புறம் டேனியர்கள், டேனியருக்கு அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வருகை புரிந்தவர்கள் அத்தனை வெளிநாட்டவங்களை வருஷப்படுத்துன்னு கேட்டாங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரங்க. இப்போ இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இவங்களோட மொழியும் இந்திய மக்களால் பேசப்படும்ல. இப்போ ஆங்கிலேயர் எடுத்துக்கோங்க, ஆங்கிலேயர்கள் 300 வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்காங்க. அப்போ அந்த 300 வருஷம் அந்நிய மொழி நம் மக்களிடையே பேசப்பட்டிருக்கும்ல. அதைத்தான் இந்த இடத்துல பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறோம். அடுத்து,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை அலுவலக மொழிகள் உள்ளன? அப்போ இந்திய அரசியலமைப்பு மொத்தம் 12 அட்டவணை இருக்குது. அதில் 8வது அட்டவணை இந்திய மொழிகள் பற்றி குறிப்பிடுது. அலுவலக மொழியை பற்றி எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளன? 22. எந்த ஆண்டு இந்திய அரசால் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004 அக்டோபர் 12. அக்டோபர் 12 மறந்துடாதீங்க. எந்த ஆண்டு இந்திய அரசால் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004 அக்டோபர் 12. தற்போது இந்திய அரசாங்கம் எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து அறிவித்துள்ளது? 6 மொழிகளுக்கு. தற்போது இந்திய அரசு எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து அறிவித்துள்ளது? 6 மொழிகள். அப்போ செம்மொழினாலே மொத்தம் எத்தனை? 6. அப்போ செம்மொழியில் முதல் அறிவிக்கப்பட்ட மொழி எது? தமிழ் 2004ஆம் ஆண்டு. சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2005ஆம் ஆண்டு. தெலுங்கு மற்றும் கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு. மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2013ஆம் ஆண்டு. ஒரியா 2014ஆம் ஆண்டு. ஒரியா அல்லது ஒடிசா செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2014. அப்போ தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா அல்லது ஒடிசா 2014. அப்போ மொத்தம் இந்திய அரசாங்கம் இதுவரை 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பண்பாட்டு பன்முகத்தன்மை என்றால் என்ன? மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலையின் பாரம்பரியத்தை பாதுகாப்பது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும். டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு இருக்கும். அதுக்கேற்றாப்புல என்ன இருக்கும்? அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும். பிஹேவியருக்கு ஏற்றாப்புல அவங்களுடைய கல்ச்சரே மாறும். அப்போ பண்பாட்டு பன்முகத்தன்மை என்பது மக்களுடைய மொழியை குறிக்கும். உடை, உணவு பழக்க வழக்கம், மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை மற்றும் கல்வி கட்டிடங்களோட பாரம்பரியத்தை குறிப்பதான் பண்பாட்டு பன்முகத்தன்மை. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கொடுத்துருக்குது. ஆர்டர் வைஸாக கேட்பாங்க. மொழிக்கு அப்புறம் உணவு, அப்புறம் உடை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடத்தை பாரம்பரியத்தை பாதுகாப்பது. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவை? ஆன்சர் 60%. அப்போ இந்திய தொல்லியல் துறை எங்கே உருவாக்கப்படுது? 1861. ஜான் மார்ஷல் தான் அதை உருவாக்குறாங்க. உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு புரியும். அப்போ இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த சான்றுகளில், கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை? அவை தமிழ் மொழியில் தான் இருக்குது. அந்த 60%. அப்போ 60% கல்வெட்டு தமிழ்நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அதை எந்த மொழியை முன்னிறுத்துது? தமிழ் மொழியை தான். அடுத்து, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனங்கள் எவை? கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், தப்பாட்டம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனங்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், தப்பாட்டம். இப்போ ஒவ்வொரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கான புகழ்பெற்ற நடனங்கள். பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் பாங்காரா. குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனங்கள் கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனங்கள் கம்போலியா, கூமர். ராஜஸ்தான் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ராஜலீலா. உத்தரகாண்ட் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் சோலியா. அசாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் பிஹு மற்றும் சத்ரியா. கர்நாடகா மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் யட்சகானம். ஆந்திராவின் புகழ்பெற்ற நடனம் குச்சிப்புடி. வட இந்தியாவின் புகழ்பெற்ற நடனம் கதக். மணிப்பூர் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் மணிப்புரி. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒன்று. அப்போ திருப்பி சொல்கிறேன். பஞ்சாப் பாங்காரா, குஜராத் கார்பா, தாண்டியா, பாட்டு கூட இருக்குது தாண்டியா அப்படின்னு. ராஜஸ்தான் கம்போலியா மற்றும் கூமர். உத்தரப்பிரதேசம் ராஜலீலா. உத்தரகாண்ட் சோலியா. அசாம் பிகு மற்றும் சத்ரியா. கர்நாடகா யக்ஷகானம். ஆந்திரா குச்சிப்புடி. வட இந்தியா கதக். மணிப்பூர் மணிப்புரி. இதில் இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு கேட்பாங்க. ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டை பற்றி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கும்பமேளா அங்கே தான் நடைபெற்று இருக்குது. அப்போ அது தொடர்பான மாநிலம் அதுதான். இப்போ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது.
நம் நாட்டின் தேசிய விழாக்கள் எவை? தேசிய விழாக்கள் வார்த்தையை பாருங்கள். தேசிய விழாக்கள் ரொம்ப சிம்பிள். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. இவ்வளோ தான் தேசிய விழாக்கள். இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றுகள் எவை? இந்தியாவோட அரசியலமைப்பும் இந்தியாவில் நடைபெற்ற விடுதலை போராட்டங்களும் தான் இந்தியாவின் ஒற்றுமைக்கு காரணம். அப்போ ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டு காலமாக ஆளும்போது அவங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் தான் இந்தியாவோட ஒற்றுமைக்கு காரணம். அப்போ இந்தியாவின் ஒற்றுமைக்கு எவை காரணங்கள் கேட்டாங்கன்னா, அல்லது சான்றுகள் எவைன்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவில் நடைபெற்ற விடுதலை போராட்டமும். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு துணைக்கண்டம். இந்தியா ஒரு துணைக்கண்டம். எதுக்கு இந்தியா ஒரு துணைக்கண்டன்றாங்கன்னா, நில அமைப்பில் மாறுபாடு இருக்குது, காலநிலையில் மாறுபாடு இருக்குது, மக்களோட பழக்க வழக்கம், மொழி, பண்பாடு, நடனம் எல்லாத்துலேயும் மாறுபாடு இருக்குது. அதனால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்றாங்க. ஒரு கண்டத்தில் தான் இத்தனை டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அதுதான் அப்படி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? கேரளா. ரொம்ப சிம்பிள். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? டாக்டர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவோட முதல் பிரதமர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலில் தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாரு டாக்டர் ஜவஹர்லால் நேரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்னும் நூல் யாருடையது? டாக்டர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? அல்லது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் நீண்ட கால பிரதமர். இவரோட காலத்தில் தான் மார்ச் 15, 1950 திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. கலப்பு பொருளாதாரத்தின் தந்தையை நம்ம நேருன்னு சொல்லலாம். அதாவது அரசு துறையும் தனியார் துறையும் சேர்ந்து தான் கலப்பு பொருளாதாரத்தில் ஈடுபடும். அந்த கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகம் பண்ணி இந்தியாவில் ஏற்படுத்தினது டாக்டர் ஜவஹர்லால் நேரு. கலப்பு பொருளாதார நாட்டுக்கு எடுத்துக்காட்டி இந்தியா தான். V.A. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? இனங்களின் அருங்காட்சியகம். அதாவது இனங்கள் இருக்குல்ல, இனங்களின் அருங்காட்சியகம். V.A. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்னா இனங்களின் அருங்காட்சியகம். இதே இது தமிழில் படிப்பீங்க. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது சா அகத்தியலிங்கம். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை சா அகத்தியலிங்கம். திராவிட மொழிகள் பாடத்தில் இருக்கும். அப்போ காட்சி சாலை நல்லா கவனிச்சுக்கணும். மொழிகள், இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு அழைத்தவர் சா அகத்தியலிங்கம். இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் V.A. ஸ்மித். கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பகுதியின் எந்த நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன? பொருளாதார நடவடிக்கை தான். அப்போ பாடத்தோட ஆரம்பத்திலே சொன்னேன். ஒருத்தங்க எந்த நில அமைப்பில் வாழ்கிறாங்களோ அதை சார்ந்து தான் அவங்க தொழில் இருக்கும், அவங்க பொருளாதாரம் இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஆமாம், இப்போ நான் கடற்கரை ஓரமாக இருந்தால் என்னோடய தொழில் என்னவாக இருக்கும்? மீன்பிடித்தலாக இருக்கும். சமவெளியில் இருந்தேன்னா விவசாயமாக இருக்கும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. பொறுத்துக. நிக்ருட்டோக்கள் இந்திய இனத்தில் ஒன்று. கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில். சௌராஷ்டிரியம் இந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பேக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன். புக் பேக்கும் இதுக்குள்ளே தான் இருக்குது. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 6ஆம் வகுப்பு முதல் பாடம் முடிச்சாச்சு.